வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒர்க்கில் ஃபஸ்ட் எடுத்ததுமே 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போடுறது 2 போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனில் பால் பீட் 4mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் பீட் 4mm போடும்போது ஒன்றா மட்டும் தான் போடணும். இந்த மாதிரி போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் சுகர் பீடில் 1 லைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க் போடும்போது எப்போதுமே என்னென்னா கிளாத் வந்து ஃப்ரேமில் வந்து டைட்டாக ஃபிட் ஆயிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஒர்க் வந்து போடாதீங்க. போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுருக்கம் விழுந்துடும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் போடுறதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க. அதை வந்து ஷுவராக அவாய்ட் பண்ணிடுங்க. ஜரி த்ரெட்டில் போடும்போது என்ன ஆகும்னா துணியில் ஃபுல்லாக சுருக்கம் விழுந்துடும். ஃப்ரேமில் இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் சுருக்கம் விழுந்து அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜரி த்ரெட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும் ஜரி த்ரெட் போடுங்க. ஒர்க் போடுறதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து நான் டாட் வச்சுருக்கேன். இதில் ஃப்ளவர் டைப்பில் பால் பீட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் போட போகிறோம். ஒயிட் பால் பீட் 4mm வந்து சென்டரில் வச்சுருக்கேன். அதை சுற்றி பால் பீட் 4mm வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே சுகர் பீடை வந்து கர்வ் டைப்பில் வந்து போட போகிறோம். மேலேயும் ஒரு கர்வ் வரும், கீழேயும் ஒரு கர்வ் வரும். இதை வந்து நம்ம ட்ரேசிங் போடணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கேப்பில் வந்து இன்னொரு ஃப்ளவர் போடுற மாதிரி வரும். இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அதை போடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கர்வ் போட்டு வந்து முடிச்சுக்கோங்க. இந்த முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டரில் உள்ள கேப் இருக்குல்ல அதுலேயும் ஒயிட் பால் பீட் 4mm சென்டரில் போட்டுட்டு பால் பீட் 4mm கோல்டு வந்து அதை சுற்றி ஃப்ளவர் டைப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஆரி ஒர்க்கில் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்று ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களாக இருக்கீங்கன்னா நைலான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளவருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புட்டா டிசைன் வந்து போட போகிறேன். பால் பீட் 4mm அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு புட்டா டிசைன் போட போகிறேன். அந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒர்க் போட்டிருக்கேன். இப்போ கீழே என்ன ஒர்க் போட்டிருக்கனோ அதே ஒர்க்கை தான் நான் மேலேயும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து பார்டரை வந்து ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒர்க்கு. அதனால் கீழே உள்ள சேம் ஒர்க் தான் மேலேயும் வரும். இதுக்கப்புறம் 2 இன்ச் கேப்பில் வந்து புட்டா டிசைனுக்காக நான் மேலே வந்து டாட் வச்சுருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சும் வச்சுக்கலாம், 3 இன்ச் கேப் வச்சுக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுலேயுமே புட்டா டிசைனுக்கு அந்த ஃப்ளவர் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் பீட் 4mm தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே சேம் பேட்டர்ன் தான் நான் நெக்குக்குமே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒர்க்குக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து 1800. பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ஒர்க் போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் ஒர்க் போடணும் என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.